அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அடையணுன்ற ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கும். அதன் பின்னாடி ஓடுவீங்க, ரொம்ப அதிகமாக ஓடுவீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருஷ கிரகம். அவரை குரு பார்க்குறார் 6ஆம் இடத்துலேருந்து. 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதுனால புதிய கடன் அமையும். அதாவது தொழில் சார்ந்த கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்க ஆண் மலட்டுத்தன்மை கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர அரசியல் சம்பந்தப்பட்டவர்களெலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் கேதுவோட சம்பந்தம். அதனால் அரசாங்கத்தை பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் உங்களுக்கு தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறையிறது அந்தளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 1/9/2026 அப்புறம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4/9 அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால படிப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தை மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களாக இருக்கட்டும், தந்தையினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவருடைய பெயர் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உடனடியாக அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் புதன் காம்பினேஷன் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிணக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தகராறு வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே போய் ஆட்சி பெற்றார். 3/9/2026 அன்றைக்கி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணத்தில் போய் புதன் இருக்கார். இது வந்து நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். அதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸ் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான மன அலைச்சல் இருக்கும். மன எல்லையை தாண்டி இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் 1/9க்கு பிறகு நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் வேண்டாம். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்களை தாண்டி அதற்கு பிறகு வெற்றி பெறும். உங்களுடைய சொந்த ஊர், அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. உடல் நலத்தில் அதிகமாக பற்று வைங்க. ஏன்னா ராகு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணுவீங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வந்து காம்படிட்டிவாக போக தேவையில்லை. காம்படிஷனில் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனா எல்லா இடத்துலையும் நீங்கள் தழைஞ்சு தான் போக வேண்டியிருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. பேசும்பொழுது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதனே வக்கரகதியில் இருக்கார். நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுன்னு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பேசினன்றது சொல்லுவாங்க. அதனால் பொறுமையாக இருந்து பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு 12/9/2026 13/9/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இல்லைன்னா நரசிம்மர் கோவிலில் உக்ர நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து அரசாங்கம் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்டீர்கள்னா இந்த மாதத்தில் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். மீனராசி நேயர்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள், என்ன ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்குறார், மிகப்பெரிய விசேஷம். இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு, வக்கர சனி வேறு நடந்துட்டுருக்கு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனியில் இருக்குது, ஜென்ம சனியில் இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப படபடப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது.
ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல போயிருக்கார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதற்காக புதிய கடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய விஷயத்தை பேசுவோம். அப்படி இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் ஆட்சி பெற்று போயிருக்கார். இது வந்து சிறு சிறு இன்னல்களை அரசாங்கத்தில் உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய கடனை உருவாக்கும். கடனில் வந்து நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய கடனில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதன் வந்து 18ஆம் தேதி அன்றைக்கே வந்து 6ஆம் இடத்துக்கு போய்டுறார். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் அதிபதியும் 8க்கு 12ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சுக்கிரனும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் எதிர் சுக்கிரனாக இருக்கார். நீச்சப்பட்டிருந்தாலும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வரார். என்றைக்கு 1/9/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல வரார். திடீர் வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு, திடீர் அதாவது பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தாலேயானால் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதன் மூலியமாக ஷார்ட் டைமில் வந்து திடீர் பண வரவுகள் வரும். எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரியாது. ரேஸு, லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி மிகப்பெரிய லெவலுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டத்தில் அமையலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனமாக இருக்கும், பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால உடல் நல சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும், ராசியிலேயே ஜென்மசனி இருக்கிறதுனாலையும் வக்கரகதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது, பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஸ் கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்பு, அதிக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மறைந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பை திடீர்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய வெளிநாடு போய் இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பி வந்து உள்நாட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். வேலையில் அங்கேருந்து வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. 12ஆம் இடத்தையும் வந்து சூரியன் பார்க்குறது, ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வெகுமதியோ பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தாலேயானால் 18/8, 19/8 இந்த 2 நாட்கள். அதுக்கப்புறம் 14/15, அதுக்கப்புறம் வந்து 14/9, அதிலிருந்து 16/9 வரல 3, 2, 5 நாட்கள் இருக்குது சந்திராஷ்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்கிறோம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய மடத்திற்கு போய்ட்டு அங்கே மடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அந்த சாப்பாட்டுக்கு உண்டான மளிகை சாமானோ ஏதோ வாங்கி கொடுங்க. அதை தவிர பாட புத்தகம் வாங்கி கொடுங்க. அதை தவிர தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச மஞ்சள் கரை துண்டு போட்டு அது கொடுங்க. தேங்காய் வந்து உடைச்சுட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய
எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு.